எமது ஒண்டர்டெக் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் பற்றிய ஒரு எப்படின்னு சொல்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். முதல்ல நான் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த வெப் லிங்குக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் கவனமாக அவதானத்தோடு படித்து பாருங்கள். அதில் எல்லா விஷயமே நான் போட்டிக்கிறேன். இந்த சாஃப்ட்வேர் பற்றி கேளுக்கு டவுன்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணுங்கள். இங்கே சைட்டில் வந்துட்டு ப்ரௌசரில் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். இது டவுன்லோட் ஆகினது பிறகு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது பாருங்கள். நான் அதை உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ண பிளான் அந்த பிரச்சனை வந்து நமக்கு வரும். என்னன்னு சொன்னால் ப்ரௌசர் வந்துட்டு அது செக்யூரிட்டி பர்பஸுக்காக வேண்டி ஒரு வார்னிங் மெசேஜ் காட்டும். அந்த வார்னிங் மெசேஜை நீங்கள் வந்துட்டு பிரச்சனை இல்லை ரன்வே கொடுங்க. அப்போ தான் இன்ஸ்டால் ஆகும். இப்போ இன்ஸ்டாலேஷன் இது வந்திருக்கு. என்ன யூசர் அக்ரிமெண்ட்டை கட்டாயம் பாருங்கள். என் யூசர் அக்ரிமெண்ட்டை நீங்கள் கட்டாயம் பாருங்கள். பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணது பிறகு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தா இனி அடுத்தது வளமையான ப்ராசஸிங். கிளிக் டெஸ்க்டாப் ஷார்ட்கட்டை போட்டுடுங்க, தேவையண்டா. நெக்ஸ்ட் கொடுத்தா இனி வளமையான ப்ராசஸிங் தான். ஓகே, இன்ஸ்டாலேஷன் இப்போ ஆகி கொண்டு இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளோதான், கூட இல்லை. ரைட், இப்போ வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாலேஷன் ஆகிட்டுது. இப்போ வந்து நீங்கள் பயம் இல்லாமல் லான்ச்சை கொடுக்கலாம். ஃபினிஷை கொடுத்து க்ளோஸ் பண்ணி விடுங்க. இப்போ சாஃப்ட்வேர் வந்துட்டு ஆன் ஆகி வந்துட்டுது. எங்களோட சாஃப்ட்வேர் இதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை செய்ய போகிற சாஃப்ட்வேர். முதலாவது நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ண கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ ஆக போகுது அந்த ப்ரௌசர். உங்களோட மெஷினில் இருக்கிற டிஃபால்ட் ப்ரௌசர் ஓன் ஆகும். அந்த ப்ரௌசரில் இப்போ பாருங்கள் கூகுள் லிங்க் வந்திருக்குது. அதில் நம்மளோட சாஃப்ட்வேர் வந்துட்டு கூகுளால் அப்ரூவல் பண்ணதால அப்படி வருது. யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் இந்த கம்ப்ளீட் மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டிய வேலையில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைன்னு சொன்னால் நீங்கள் எந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் பேக்கப் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோல்டரை நீங்கள் ப்ரௌஸ் இருக்கிறத கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட பிசியில் ஃபோல்டர் இருக்கிற மெனு வரும். இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் புதுசாக ஒரு ஃபோல்டரை உருவாக்குறேன். என்ன ஃபோல்டர் இல்லை, அதுக்காக வேண்டி நான் ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டரை உருவாக்குறேன். மை ஃபைல் என்ற ஒரு ஃபோல்டரை. ஓகே, இந்த மை ஃபைல் என்ற ஃபோல்டரை நான் செலக்ட் ஃபோல்டரை பண்ணிவிட்டு இப்போ நான் எதுவுமே செய்ய தேவையில்லை. இந்த டைம் செலக்ட் பண்ணுறது நீங்கள் இதில் 15 நிமிஷத்தில் இருந்து 24 நிமிஷம் மட்டும் செலக்ட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்துட்டு இது நான் 1 hour வச்சுக்கிறேன். 1 hour உங்களுக்கு அழகாக உங்களோட ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல் எல்லாமே வந்துட்டு அப்லோட் ஆகிடும். இதான் இந்த சாஃப்ட்வேர். கவனமாக சாஃப்ட்வேரை பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் எனக்கு சொல்லுங்கள். அதே நேரம் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு கணனி நீங்கள் ஒன் பண்ணக்குள்ளே அதுவே தானாக ஒன் பண்ணிடும். அதான் அந்த கீழே உங்களுக்கு பாரில் காட்டுற விஷயம். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம், இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் லாகின் பண்ண ப்ரௌசருக்கு போயிட்டு அதை சைன் அவுட் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு மிகவும் பாதுகாப்பான ஒரு முறையாக அமையும். நன்றி, வணக்கம்.